ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த காலை நேரத்தில் நம் கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே உங்களை பார்த்ததிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே என் உயிருள்ள நாளெல்லாம், நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் எங்களுடன் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி இந்த காலை நேரத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. படுவோம். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே பாடுவோமா? இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம், மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. கரங்களை தட்டி பாடுவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கரங்களை தட்டி பாடுவோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். பாடுவோம். மகிழுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, என் உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும், கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. படுவோம். கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே. இந்த காலை நேரத்திலே உண்மையாய் கூப்பிடும் குரல் தன்னை, ஆமென், விடுதலை. மீண்டும் பாடுவோம். கூப்பிடும் யாவருக்கும், கூப்பிடும் யாவருக்கும் அருகிலே அருகில் இருப்பவரே,
உம்மையை கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. உம்மையை கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவர். இப்போ கரங்களை தட்டி பாடுவோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்றம் முதல், உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். உலக தோற்றம் முதல், உலக தோற்றம் முதல் எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா, என் இயேசு ராஜா படுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாம். இரக்கம் உள்ளவரே சொல்வோம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவர். நீடிய சாந்தம், நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவர். சொல்லிக்கொண்டே இருப்போம். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மை நேசித்து அவர் நீடிய பொறுமையா இருந்து இந்த உலகத்திலே நம்முடைய பாவத்திற்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நான் நம்பி இருப்பேன். ஆமென். அப்படிப்பட்ட அன்பு, விலையேறப்பெற்ற அன்பு. நமக்காக சொந்த மகனை அனுப்பினார். நமக்காக சொந்த இரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருடைய பாவத்திற்காக தேவன் நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் நமக்கு மீட்பை கொடுத்த அன்பை இந்த காலை நேரத்தில் கரங்களை தட்டி மனதின் ஆழத்தில் இருந்து நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நான் நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே உம்முடைய சமூகத்தையே நம்பி இருப்பேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க பாட? ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். மீண்டும் பாடுவோம். உம்மை நம்பி, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்
உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. படுவோம். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு வரை உம்மை கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். பாடுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். கரங்களை தட்டி பாடிக்கொண்டே இருப்போமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்புவேன். பாடுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பீரும். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி. உம்முடைய அன்பை நான் நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். கரங்களை தட்டி பாடுவோமாம். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் ஆனீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, இந்த நாளிலே என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்புவேன் நான், முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிரும். உம்மை நம்புவேன், பாடுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும்
உம் நன்மை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் உம்மை நம்பும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். பாடுவோம். உம்மையே நம்பீர், உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பீரும். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உம்மை நம்பும் நாமே நாமே பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பே, உம் அன்பை நம்பும் நான், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பீரு. உம் அன்பை நம்புவேன். கரங்களை தட்டி பாடுவோம். அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பி. உம்மை நம்புவேன், நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி. உம்முடைய அன்பை மாத்திரம் நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உம்முடைய அன்பை மாத்திரம் நாங்கள் நம்பி இருப்போம், வேற எதையும் நாங்கள் சார்ந்து இருக்க மாட்டோம். தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதித்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றியோ. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி இந்த காலை நேரத்திலும் தேவ சமூகத்தில் அவருடைய மகிமையுள்ள பிரசன்னத்தில் அந்த பாட்டு வரவை. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகாராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுடையவரே, கிருபையுடையவரே, இரக்கமுடையவரே, அன்பு நிறைந்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கமுள்ளவரே, உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, உமக்கு நன்றி. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு தேவ பிரசன்னம் உங்களை இந்த நேரத்தில் நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. தேவ வல்லமை உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. இரக்கமுள்ள தேவனே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஜீவனுள்ள தேவனே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. 1000 தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை நீர் மறப்பதில்லை. 1000 விழுந்தாலும் நீர் தவறுவதில்லை தப்புவிக்க. 1000 தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை உம்மில் அன்பு கூற. 1000 விழுந்தாலும் நீர் தவறுவதில்லை நீ தப்புவிக்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் என்னோடு நீங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் என்னோடு நீங்க. சூழ்நிலை எதுவானாலும் சூழ்ந்து கொண்ட கேடகங்க. சூழ்நிலை எதுவானாலும் சூழ்ந்து கொண்ட கேடகங்க. உங்க நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். சகலத்தையும் நன்மையாய் நடத்தும் தெய்வமே. சகலத்தையும் நன்மையாய் நடத்தும் தெய்வமே. என் சர்வமும் உம்மில் நான் அன்பு கூறுதே. என் சர்வமும் உம்மில் நான் அன்பு கூறுதே. உங்க நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். 1000 தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை உம்மில் அன்பு கூற. 1000 விழுந்தாலும் நீ தவறுவதில்லை நீ தப்புவிக்க. 1000 தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை உம்மில் அன்பு கூற. 1000 விழுந்தாலும் தவறுவதில்லை நீ தப்புவிக்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் என்னோடு நீங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் என்னோடு நீங்க. சூழ்நிலை எதுவானாலும் சூழ்ந்து கொண்ட கேடகங்க. உங்க நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். சகலத்தையும் நன்மையாய் நடத்தும் தெய்வமே. சகலத்தையும் நன்மையாய் நடத்தும் தெய்வமே. என் சர்வமும் உம்மில் நான் அன்பு கூறுதே. என் சர்வமும் உம்மில் நான் அன்பு கூறுதே. உங்க நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பதில்லை. நிறைவில் வாக்கையும் நிறைவேற்றுவர் என்று நினைக்கவில்லை. அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பதில்லை. நினைவில் வாக்கையும் நிறைவேற்றுவீர் என்று நினைக்கவில்லை. இமை பொழுது மறந்தாலும் உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இமை பொழுது மறந்தாலும் உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உலகமே வெறுத்தாலும் உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உலகமே வெறுத்தாலும் உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். நிழலில் நான் கரத்தில் நான் சிறகின் மறைவில் தஞ்சம் நான். சகலத்தையும் நன்மையாய் நடத்தும் தெய்வமே. சகலத்தையும் நன்மையாய்
நடத்தும் தெய்வமே, எந்த சர்வமும் உம்மில்தான் அன்பு கூறுதே. எந்த சர்வமும் உம்மில்தான் அன்பு கூறுதே. உங்க நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கா? இப்போ நீங்கள் இந்த பாட்டை நீங்கள் மாத்திரம் இப்போ பாட போகிறீங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரோமர் 8:28 வாசிங்க பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நல்ல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இனிமே சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். நல்ல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுங்க, சகலமும் நீ உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக தான் நடக்க போகுது. அல்லேலூயா. அதனால தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தான். யாருக்கு? தேவனிடத்தில். ஆமா, அதனால நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால தான் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அதனால அவர் உங்களுக்கு சகலமும் இனி வருகிற நாட்கள்ல நன்மைக்கு ஏதுவா அவர் நடத்துவார். அதனால அப்படியே நம்ம இந்த பாடலை நம்ம நல்ல ஒரு ஆராதனையினுடைய அப்படியே பிரசன்னத்தோடு இணைந்து நம்ம பாட போகிறோம். 1000 தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை உம்மில் அன்பு கூற, 1000 விழுந்தாலும் தவறுவதில்லை நீர் தப்புவிக்க, நேற்றும் இன்றும் என்று மாறாதேவன் என்னோடு நீங்க, சூழ்நிலை எதுவானாலும் சூழ்ந்து கொண்ட கேடகங்க. அந்த பாட்டு அதில் வருது. நீங்க அதை பாடி என்னோட நீங்க அப்படியே பாடுங்க. நல்ல சத்தமா என்னோடு பாடும் பொழுது அப்படியே தம்பி மைல்டா காடு மட்டும் படி. இந்த பாடல அருமையான மக்கள் பாட போறாங்க. 1000 தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை உம்மில் அன்பு கூற, 1000 விழுந்தாலும் தவறுவதில்லை நீர் தப்புவிக்க, 1000 தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை உம்மில் அன்பு கூற, 1000 விழுந்தாலும் தவறுவதில்லை நீ தப்புவிக்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் என்னோடு நீங்க, நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் என்னோடு நீங்க, சூழ்நிலை எதுவானாலும் சூழ்ந்து கொண்ட கேடகங்க, சூழ்நிலை எதுவானாலும் சூழ்ந்து கொண்ட கேடகங்க, உங்க நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான், நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான், சகலத்தையும் நன்மையாய் நடத்தும் தெய்வமே. சொல்லுங்க, சகலத்தையும் ஆமென் நடத்தும் தெய்வமே, எந்த சர்வமும் உம்மில்தான் அன்பு கூறுதே, எந்த சர்வமும் உம்மில்தான் அன்பு கூறுதே, உங்க நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான், நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான், அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பதில்லை, நினைவில் வாக்கையும் நிறைவேற்றுவீரென்று நினைக்கவில்லை, அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பதில்லை, நினைவில் வாக்கையும் நிறைவேற்றுவீரென்று நினைக்கவில்லை, இமை பொழுது மறந்தாலும் உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, இமை பொழுது மறந்தாலும் உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, உலகமே வெறுத்தாலும் உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உலகமே வெறுத்தாலும் உங்க அன்பிற்கு ஈடே இல்லை, உங்க
நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். ஆமென். நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். உங்களை பார்த்த ஒரு கேள்வி, இந்த ஒரு கவி நம்ம பாட போறோம். அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனம்? ஏதோ ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை கொடுத்து உங்களை நடத்தி இருப்பார், தேற்றி இருப்பார், சுகம் கொடுத்திருப்பார், ஆறுதல் கொடுத்திருப்பார், தேவைகளை சந்தித்திருப்பார். சில வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தை அந்த நேரத்தில் நீங்க நம்பி இருப்பீங்க. சில நேரம் அது நிறைவேறாம கூட இருக்கலாம். சில நேரம் நீங்க மறந்து இருக்கலாம். ஆனா யார் மறக்க மாட்டா? கர்த்தர் மறக்க மாட்டாரு. அந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தர் உங்க மேல அந்த அன்பை அவர் விளக்கவே மாட்டாரு. அதனால இந்த ஒரு கவியை மாத்திரம் நீங்க என்னோட சேர்ந்து நீங்க பாடுங்க. அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பதில்லை. சொல்லுங்க பாப்போம், கருகளை உயர்த்தி சொல்லுங்க. அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பதில்லை. பக்கத்தில் கூட சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின வசனத்தை ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பதில்லை. நினைவில் வாக்கையும் நிறைவேற்றுவீர் என்று நினைக்கவில்லை. நீங்க மாத்திரம் பாடுங்க பாப்போம். அடியேனை நம்ப பண்ணின வசனத்தை நீர் மறப்பதில்லை. நினைவில் வாக்கையும் நிறைவேற்றுவீர் என்று நினைக்கவில்லை. இமை பொழுது மறந்தாலும் உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இமை பொழுது மறந்தாலும் உங்க இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உலகமே வெறுத்தாலும் உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உலகமே வெறுத்தாலும் உங்க அன்பிற்கு ஈடே இல்லை. உங்க நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் சூப்பர். நான். நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். சகலத்தையும் நன்மையாய் நடத்தும் தெய்வமே, சகலத்தையும் நன்மையாய் நடத்தும் தெய்வமே, எங்கள் சர்வமும் உம்மில்தான் அன்பு கூறுதே. எங்கள் சர்வமும் உம்மில்தான் அன்பு கூறுதே. உங்க நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். ஆயிரம் தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை உம்மில் அன்பு கூற. ஆயிரங்கள் விழுந்தாலும் தவறுவதில்லை தப்புவிக்க. ஆயிரம் தலைமுறைகள் நீர் மறப்பதில்லை உம்மில் அன்பு கூற. ஆயிரங்கள் விழுந்தாலும் நீர் தவறுவதில்லை தப்புவிக்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் என்னோடு நீங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் என்னோடு நீங்க. சூழ்நிலை எதுவானாலும் சூழ்ந்து கொண்ட கேடகங்க. சூழ்நிலை எதுவானாலும் சூழ்ந்து கொண்ட கேடகங்க. உங்க நிழலில் நான், கரத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். நிழலில் நான், கருத்தில் நான், சிறகின் மறைவில் தஞ்சம் நான். ஆண்டவருடைய பாதத்துல இந்த காலை நேரத்துல நீங்க தஞ்சமா வந்திருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கண்களை மூடி தேவ சமூகத்துல நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. இன்னொரு 15 நிமிடத்தில் இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இந்த ஆராதனை நேரத்திலே தேவன் உங்களோடு இடைப்படுவார். இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். அதனால இந்த நேரம் நீங்க துதிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறபடினால, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு நேரமா இருக்கிறபடினால, எல்லாம் நீங்க சோர்ந்து போகாம அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கிறவங்க நீங்க எழுந்து நின்று கொள்ளுங்க.
அப்படியே ஒரு 15 நிமிடம் ஆராதனை நேரத்தில் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுடைய துதி ஸ்தோத்திர சத்தங்கள்னால தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அந்த இரக்கமுள்ள தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். சகல கனத்தை அவருக்கு நாம் செலுத்துவோம். சகல மகிமையை நாம் அவருக்கு செலுத்துவோம். நல்லா ஆண்டவரை நீங்கள் துதிக்கிற இந்த நேரத்தில் இயேசு மகாராஜாவினுடைய அந்த பிரசன்னத்தினால கர்த்தர் உங்களை இன்னும் அப்படியே நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 என்று சொல்லி தேவனை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. பாடுவோம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். சொல்லுங்க. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. சொல்லுவோம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது. என் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. சொல்லுவோம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க பார்ப்போம். மேலே உயரே உயரே நான் பறப்பேன். இது சட்டைகளை பிரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம். வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. மதில்களை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. சொல்லுவோம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம். யேசபேலின் சத்தம் முடிந்து போனது. சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால்
ஓடுவீங்க சீக்கிரத்துல. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். இப்ப நீங்க மாத்திரம் பாடுங்க பாப்போம். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சிட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேலொடுத்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். பாடுவோம். உன்னதரின் மகிமை என் மேலொடுத்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். இந்த ஆராதனை நேரத்தில் நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் தேவனை கனப்படுத்துவதற்கு இந்த சமூகத்தில் எழுந்து நின்று நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. தேவன் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நேரம், உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போகக்கூடிய ஒரு அனுபவம், உயர பறக்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவம். எதையெல்லாம் எட்டி அண்ணாந்து பார்த்தீங்களோ, இனி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அப்படி அநேகர் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு உயரத்தில் கர்த்தர் உங்களை வைக்க போகிறார். ஒரு உயர் ஸ்தலங்களுக்குள்ள நீங்க நடக்க போறீங்க. உயர் ஸ்தலங்களின் நன்மைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. ஒரு உயர் ஸ்தலத்தின் கிருபையை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி தான் இந்த இடத்துல உம்மை நோக்கி நாங்க பார்த்து ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் ஐயா. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், காலங்களை மாற்றுகிறவர், சமயங்களை மாற்றுகிறவர், நேரத்தை மாற்றுகிறவர், பச்சித்த வருஷங்களின் விளைவை தருகிறவர், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கபடி நீதி சரி கட்டாதவர், எங்கள் பாவத்தை மன்னிக்கிறவர், எங்கள் அக்கிரமத்தை நினைக்காதிருக்கிறவர், எங்களுடைய வியாதியை சுகமாக்குகிறவர், நோய்களை குணமாக்குகிறவர், இன்னும் எங்களை பலப்படுத்துகிறவர், இன்னும் எங்களுக்கு கிருபை தருகிறவர். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரே ஒரு 2 நிமிடம் மாத்திரம் ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லி நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிப்போம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிப்போம், உம்மை ஸ்தோத்தரிப்போம். இரக்கமுள்ளவரே, மகிமையுள்ளவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாடுங்க. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை சொல்லுங்க பாப்போம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்க. வியாதியில் விடுதலை அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். வியாதியில் விடுதலை அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் இல்லாதே. அவர் நல்லவர், சர்வ வல்ல, அவர் கிருபை
கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென், ஆமென், ஆமென். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவரே. என் தேவைகள் யாவை சந்தித்தார். அவர் நல்லவர், நல்லவரே. பாடுங்க. சோதனை நேரத்தில் பலன் தந்தார். அவர் நல்லவர், நல்லவர். என் தேவைகள் யாவையும் சந்தித்தார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுவோம், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஆமென், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க, அவர் நல்லவர், நல்லவரே. நல்ல கரங்களை தட்டி, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுவோம். துன்பத்தில் அவர் நல்லவர், நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இந்த ஒரு கவியை மாத்திரம் நம்ம பாடி நம்ம இந்த ஆராதனை நிறைவு செய்ய போகிறோம். இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே என்று சொல்லி நான் ஆரம்பிச்சு விடுவேன். நீங்க பாடி இதை நீங்க நிறைவு செய்ய போறீங்க. இந்த ஆராதனை நிறைவுல ஒரு டெலிவரன்ஸ் பிரேயர் நம்ம அருமையான உடன் ஊழியர் அமல்ராஜ் மேல வந்து இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, உடைய எல்லா சூழ்நிலைகள் மாறும்படியாக நீங்க மனதார கர்த்தரை ஆராதித்திருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு ஒரு கிருபையை அனுக்கிரகம் பண்ணும்படியாக அவங்க ஜெபிக்க போறாங்க. இந்த ஒரு கவியை மாத்திரம் நீங்க மாத்திரம் நல்ல சத்தமா பாடுங்க. இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர். இன்னொரு முறை பாடுவோமா? இதுவரை என்னை நடத்தினார். இதுவரை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அப்படியே முழங்கால் பண்ணிடுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இப்பொழுதும் ஊழியர் முன்னாடி வந்து ஜெபிக்க போறாங்க. இந்த ஜெபத்துல எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி ஒரு தேவ பிரசன்னம், ஹalleluya, ஒரு அளவில்லாத ஒரு பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறது. ஹalleluya, அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் நம்முடைய மத்தியிலே ஹalleluya அவர் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஒடுக்கப்பட்டு ஹalleluya துன்பத்தின் மத்தியிலே ஹalleluya பலவிதமான வெட்கங்கள் மத்தியிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே அவர் மாற்றி இருக்கிறார். ஹalleluya, அதற்காக நாம் எல்லாரும் மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி ஹalleluya ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, மகளே நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை புறக்கணிக்கலாம், ஹalleluya, உன்னை தள்ளிவிடலாம், ஹalleluya, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஹalleluya உரைக்கிறார். ஹalleluya, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு ஆண்டவரே இருதயத்தின் பாரத்தின் ஆண்டவரே நொறுக்கப்பட்டு வந்த ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே விடுதலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஆண்டவரே பலத்த காரியங்களை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய சரீரங்களில ஆண்டவரே கர்த்தர் தந்த விடுதலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தினபடியினாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா தொடர்ந்து இருக்கிறதான ஆண்டவரே வேத பாடம் ஆண்டவரே சங்கீத பகுதிகள் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையாய் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நீர் மாற்றி தருகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். எல்லாரும் நாம் உட்காருவோம். இப்பொழுதும் கூட வேத பாடம் வாசிக்கப்படும். இப்பொழுதும் ரேவதிஸ்டல் முன்பதாக வந்து வேத பாடத்தை வாசிப்பாங்க. இன்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் புதிய ஏற்பாடு பக்கம் எண் 867. புதிய ஏற்பாடு பக்கம் எண் 867. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 20 வரை. ஏசாயா 60. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதியுள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உன்னை பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லாரும் நாம் எழுந்து நின்று நாம் சங்கீதங்களை மாறி மாறி வாசிக்கலாம். இப்பொழுது அம்மா அவர்கள் முன்பதாக வந்து சங்கீதங்களை மாறி மாறி வாசிப்பாங்க. எல்லாரும் எழுந்து நின்று வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் எழுந்து நின்று நாம் சங்கீதங்களை மாறி மாறி வாசிக்கலாம்.
வாசிக்க வேண்டிய சங்கீதம் 122 1-9. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமின் இசை விண்ணப்பமான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீது வம்சத்தாருடைய சிங்காசனமாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எல்லோரும் சேர்ந்து வாசி. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு சென்று தேடுகிறேன். வாசிக்க வேண்டிய சங்கீதம். ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த காலை நேரத்தில்? பக்கத்தில் உள்ள கை கொடுத்து ஒரு வாழ்த்துங்க பார்க்கலாம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்திலே பார்த்ததில் உங்களை மகிழ்ச்சி என்று சொல்லி கர்த்தர் நல்லவர். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலும் எங்களுடைய ஊழியங்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை மாத்திரம் நாம் கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து சொல்வோம். நம்முடைய ஆலயத்திலே காலை ஆராதனை சரியாக 9 மணிக்கு ஆரம்பமாகி 11 மணிக்கு நிறைவு பெறும். அதனால் சபை மக்கள் நீங்கள் ஆலயத்திற்கு நேரத்தோடு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் முயற்சி எடுத்து வாங்க. நிறைய பேர் 9 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கீங்க. வருகிற நாட்களிலே நீங்கள் 9 o'clock நீங்கள் ஐடியல் செட்டிங் நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் வாங்க. 8:30க்கு நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த அரை மணி நேரம் நீங்கள் இந்த துதி ஸ்தோத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பினா நீங்கள் என்ன பண்ணலாம், முன்னக்கூட்டியே நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஆராதனையிலே பாடல் பகுதிக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லிட்டு 9 o'clock நீங்கள் சரியாக ஆலயத்திற்கு வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக இடங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நேரத்தோடு போகிறோம். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு நேரமாக நம்ம கரெக்டாக அனுப்புகிறோம். பஸ்ஸு பிடிக்கணுன்னா கரெக்டாக போயிடுறோம். ட்ரெயின் ஃப்ளைட்டுக்கு எல்லாம் என்ன பண்ணிடுறோம், கரெக்டான நேரத்திற்கு நம்ம போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்ன பண்ணுவோம், வருகிற நாட்களிலே நீங்கள் நேரத்தோடு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, வார நாட்களிலே புதன்கிழமை தேசத்திற்கான உபவாச ஜெபம் நம்முடைய ஆலயத்திலே 11 மணிக்கு புதன்கிழமை ஆரம்பமாகும். இந்த வாரம் ஒரு விசேஷத்துனா விபிஎஸ் இருக்குது 7 நாள் பிள்ளைங்களுக்கு. நாளை திங்கள் கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை சண்டே வரைக்கும் நடைபெறுகிறது. அதனால் இந்த வாரம் மட்டும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்காது. அதுக்கடுத்த வாரத்துலேருந்து உபவாச கூடுகை நமக்கு அது நடைபெறும். விசேஷமாக இந்த 7 நாட்கள் அந்த விபிஎஸ்க்கு உங்கள் பிள்ளைங்களெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் அனுப்பி வைக்கணும். எத்தனை பேருக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு கையை ஒருத்தங்க பார்ப்போம். எக்ஸாம்லாம் முடிஞ்சவங்க, எக்ஸாம் முடிஞ்சிட்டா எல்லாத்துக்கும்? சரி, எல்லாருடைய பிள்ளைங்களுக்கும் எக்ஸாம் முடிஞ்சிட்டு. அதனால் என்ன பண்ணுங்கள், நாளை காலையில் 9 மணிக்கு நம்முடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணிடணும், நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிடணும், உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். நீங்களும் வரதா இருந்தால் என்ன பண்ணலாம், வரலாம். உங்களுக்கான இருக்கைகள் நாங்கள் பின்பதாக போட்டிருப்போம். இந்த பாடல், அந்த வசனங்கள், கதைகளை நீங்கள் கேட்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம், கேட்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உற்சாகமாக அந்த 7 நாள் நீங்கள் அனுப்பி வைங்க. அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த 7 நாட்கள் சொல்லப்படுகிற பாடல்கள், வசனங்கள், கதைகள் எல்லாம் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். எத்தனை பேர் கூட்டு வர போகிறீங்க, கொஞ்சம் கையை எடுத்துங்க பார்ப்போம். எத்தனை பேர் நாளை தினத்தில் வர போகிறீங்க விபிஎஸ்க்கு? இந்த பிள்ளைங்க எல்லோரும் வந்துடுங்க. பெரியவர்கள் கூட உங்கள் வீட்டில் உங்கள் காம்பவுண்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கள், அந்த 7 நாள் அந்த விபிஎஸ்க்கு என்ன பண்ணுங்கள், கூட்டி கொண்டு வாங்க. கர்த்தருடைய அன்பை சொல்ல, ஒரு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆமேன். எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லலாமே.
ஆமென். நீங்கள் அதை நடைபெறுத்துங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு சனிக்கிழமை திறவுகோல் ஜெபம் காலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 6 மணிக்கு திறவுகோல் ஜெபம் நடைபெறும். மாதத்திலே 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை சரியாக காலை நேரத்திலே 6 மணிக்கு ஆரம்பமாகும். இந்த நாளில் எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெறுங்க. வாட்ஸ்அப்பில் போடக்கூடிய எல்லா விதமான அறிவிப்புகள், அந்த அனுதின மன்னா வசனத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ. அல்லேலூயா. சரி, செய்திக்கு முன்பதாக சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினீங்க? கை தூக்குங்க. 4 பேர். நல்லா தூக்குங்க பார்ப்போம். ஜனநாயக கடமை அப்படின்னா என்னது? ஓட்டு போட்டது. யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க? நல்லா இன்னும் தூக்குங்க. நல்லா கை தூக்குங்க. ரைட், ஓகே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தேசத்தின் காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தபடினால தேசத்தின் நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பதற்கு உதவி செய்வார். இங்கே கவனிங்க. விபிஎஸ் எல்லா சின்ன பிள்ளைகளும் வந்துடுங்க. சிறு பிள்ளைகளெல்லாம் நீங்கள் அனுப்பி வைங்க. அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகளுக்கு அந்த ஸ்நாக்ஸு, டீயோ, கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களிடத்தில் சொல்லி நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, நாளைய தினத்தில் எத்தனை பிள்ளைகள் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் செய்யலாம். அது மாத்திரமல்ல, மதிய நேரத்தில் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஏதோ உணவு கொடுக்க விரும்புகிறவங்களும் நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகள் வர்றாங்களோ அதனால் அந்த 5 நாள் விபிஎஸ்லேயும் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க விரும்புகிறவங்க நீங்கள் அதற்கு நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். ஒரு தம்பி ஒரு 50 பிள்ளைகள் வருவாங்களா? சரி, ஒரு 50 பிள்ளைகள் வருவாங்க. ஒரு 50 பேரோ 30 பேரோ 40 நீங்கள் உணவு உங்கள் வீடுகளில் கொடுக்கணும்னு நீங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால் பொறுப்பெடுக்கிறவங்க எந்த நாளில் அது நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணணுன்ட்டு இல்லை. ஒரு எளிமையாக பிள்ளைகள் எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு உணவுகளை நீங்கள் உங்கள் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் விபிஎஸ்க்கு எல்லாம் ஆயத்தப்படுங்க. சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். அந்த கதவை திறந்து வச்சு தம்பின்மி கதவு திறந்து வச்சு. அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் நீங்கள் இருக்கிறீங்களா? யாருக்குங்கம்மா? பேரனுக்கு செவ்வாய்க்கிழமை பிறந்த நாள். ஓகே. அடுத்தபடியா வேறு யார் எனக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள். அதனால் இப்போ நம்ம நிற்கக்கூடாது. அடுத்த வாரம் 28ஆம் தேதி எல்லோரும் கிஃப்ட்டு கொண்டு வந்துடணும். அடுத்த வாரத்தில் கிஃப்டெல்லாம் ஒன்றும் கொண்டு வரேன்டா. இந்த வாரம் முழுவதும் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அது போதும். அடுத்த வாரம் 28ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த பிறந்த நாளை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அதனால் எத்தனை பேர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். நீங்கள் அதனால் அடுத்த வாரம் ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வராதீங்க. எந்த கிஃப்ட்டும் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வாரத்தில் நான் இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபத்தில் இருக்க போகிறேன். அதனால் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிடம் எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அதுதான் பெரிய கிஃப்ட்டு. அதனால் அந்த கிஃப்ட்டு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட அந்த அருமையான சுசுலாமாவுடைய பேரனுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. செய்திக்கு ஆயத்தமாகவும் நம்ம அவருடைய பிறந்த நாளுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு விசை கண்களை மூடி கர்த்தாவே என்னோடு பேசுங்கன்னு சொல்லி உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. இந்த நாளில் அருமையான சுசுலாமாவுடைய பேரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. அருமையான பையன் மீது உடைய தயவுள்ள கரத்தை வைங்கன்னு சொல்லி இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தேவ கரமும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக, தேவ மகிமையும் தேவ ஆளுகையும் எங்களோடு கூட இருக்கட்டும்னு சொல்லி இந்த நாளில் ஜெபிக்கிறோம். கேட்க போகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். வார்த்தையின் மூலமாய் நீங்கள் ஒவ்வொருத்தரோடு பேசுங்க. உடைய பலத்த கரம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் எடுத்தவர்கள் நாம் வாசிக்க போகிறோம். இந்த மாதத்திற்காக கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு வாக்குத்தத்தம் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் ஒருத்தர் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா?
இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்க தானே இந்த வசனத்தை? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வசனம், இந்த முழு வசனமும் நமக்கு வாக்குத்தத்தம் தான். ஆனால் நம்ம தியானிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எந்த மனிதர்கள் மூலமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்தாலும், என்னால் தான் இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா நம்ம சொன்னால் மட்டும்தான் உண்டு. கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? சொல்லி காண்பிக்கிற ஒரு தேவன் அல்ல. அப்போ அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம், மனம் மாற அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் இருக்கிறது இல்லையா? மனம் மாற. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன், கர்த்தர் மனம் மாறுவாரா? மனம் மாறுவாரா, மாற மாட்டாரா? மனம் மாறுவாரா, மாற மாட்டாரா? மாற மாட்டார் சொல்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க. மாற மாட்டார் எவ்வளோ மெஜாரிட்டி பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. நான் இப்போ எண்ணிருந்தேன், மனம் மாற மாட்டார். நல்லா ஒன்றும் சொல்ல மாட்டேன், சும்மா தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 பேர் சொல்லிட்டீங்க மனம் மாற மாட்டார் அப்படின்ட்டு. மனம் மாறுவார்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. மனம் மாறுவார். சரி, 3 3 3 6 6 2 8. ஓகே, சரி. 11 பேர் மனம் மாறுவார், 8 பேர் மாற மாட்டார். மிச்சம் இருக்கிற 32 பேரும் தூக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். எரேமியா 18 7 முதல் 10 வரைக்கும் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ தாங்கள் செய்த நினைத்த வாசிங்க. அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி. சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க இன்னொரு முறை. அடுத்த வசனத்தை வாசிங்க. கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. அப்போ மனம் மாறமாட்டார் அப்படிங்கிறதும் உண்மைதான், மனம் மாறுவார் அப்படிங்கிறதும் உண்மைதான். அல்லேலூயா. மனம் மாறுவார். நேற்று சாயங்காலம் இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது சில குடும்பங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணும்போது, அப்போ சில மக்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் ஆண்டவரே இன்னும் இந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறீங்களா ஆண்டவரே, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினார். இப்போ கவனிங்க, எதை விட்டு திரும்பணும்? தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு. தம்பி, இது ஏசி ஆஃப் பண்ணது யாரு? கொஞ்சம் போட்டு விடு, எடுத்துக்கிட்டே. நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். நம்ம நல்லா கேட்டு கொடுங்க எனக்கு அருமையான மக்களே. கர்த்தர் மனம் மாறுவதற்கு நம்ம தான் காரணம். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் மனம் மாற மாட்டார். அவர் மனம் மாறுவதற்கு காரணம் நம்ம தான்.
நல்லா கேட்டுக்கொள்ளணும். நினிவே பட்டணத்து மக்கள் மனம் திரும்பினாங்க. என்ன நடந்துச்சு? செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆமாம், 40 நாள் தான் இந்த நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும். இதுதான் தீர்க்க தரிசனம். 40 நாள் நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. உடனே அந்த ராஜா முதற்கொண்டு அங்கே இருக்கிற ஜனங்கள், மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு அப்படியே உபவாசத்தில் உட்கார்ந்துட்டாங்க. அப்போ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அவர் சொன்ன தீங்கை செய்யாதபடிக்கு என்ன பண்ணார்? மனம் மாறினார். அப்போ எத்தனை பேர் கர்த்தர் என்னுடைய விஷயத்தில் மனம் மாற வேண்டும்னு விரும்புகிறீங்க? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? புரியுது. மனம் மாறணும் என் வாழ்க்கையில். எப்பமெல்லாம் நீங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மனம் மாறணும். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எப்பமெல்லாம் நீங்கள் தீமைகள், பாவங்கள், ஏன்னா அவர் தன்னுடைய நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கபடி நீதி சரி கட்டாத தேவன். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கபடி நீதி சரி கட்டுனா நம்ம இருக்கவே முடியாது. அப்போ நானெல்லாம் அதான் நினைப்பேன், ஆண்டவரே பாவம் செய்யும்போது எனக்கு கொஞ்சம் மனம் மாறிடுங்கப்பா. அல்லேலூயா. அப்போ பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் செய்யும் பொழுது கர்த்தர் மனம் மாறுறது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ கர்த்தர் மனம் மாறுகிற ஒரு தேவன். எப்போ நம்ம தீங்கை விட்டு நம்ம தீங்குக்காக தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் உண்மையாக நீங்கள் செய்கிற பாவங்கள், தீங்குகளுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபித்துருக்கிறீங்க? நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்போ எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க தீங்குக்காக? ஆமாம், அல்லேலூயா. ஆமாம். அதனால் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்ப காலத்தில் வேலை பார்க்கும் பொழுது, வேலையில் இருக்கும் பொழுது, அந்த மேனேஜராக இருக்கும் பொழுது அந்த வேலை செய்கிறவர்களை ரொம்ப கடினமாக பேசிடுவேன். ரொம்ப கடினமாக பேசியிருக்கிறேன். ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள், வல்கர் வேடெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை தேவையில்லாமல் பேசிட்டேன் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்காத வரைக்கும் இரவில் தூக்கமே வராது. அல்லேலூயா. இப்பவும் சில நேரங்கள் எங்கள் பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்ணாங்கன்னா ரொம்ப கடினமாக பேசிட்டோம் அப்படின்னா அதை குறித்து எனக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். அப்போது நீங்கள் சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுகளை நீங்கள் பேசினா கூட அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் அதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க வேண்டும். அப்போது மனம் மாறுகிற தேவன். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன்னு ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக, ஜாதிக்கு விரோதமாக நான் சொன்னால் கூட அவர்கள் தங்கள் தீங்கை விட்டு அப்படியே அவங்க மனம் திரும்பினாங்கன்னா நானும் மனம் மாறுவேன் அப்படின்னு சொல்கிறார். இங்கே வாசிப்போம், கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. வாசிங்க பார்ப்போம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை. அவர்களின் சத்தத்தை கேளாமல் அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். யாருக்கு இப்படி செஞ்சார்? யாராவது ஒருத்தருக்கு செஞ்சிருக்கணும்ல இந்த மாதிரி. கட்டுவேன், நாட்டுவேன் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் சொன்ன தேவன் அதை செய்யலை. யாருக்கு? உங்களை பார்த்து ஒரு கேள்வி. சரியாக சொல்கிறவர்களுக்கு இப்பொழுதே உடனடியாக ஒரு 50 ரூபா பரிசு வழங்கப்படும். எசேக்கியா ராஜாவா? வேற சவுல், மோசே உள்ளே விட மாட்டேன்ட்டார். நீ அந்த தூரத்துலேருந்து எட்டி பார்த்துட்டு போங்கன்ட்டு. வேற யார் சொல்கிறது? அல்லேலூயா. நல்லா கைக்கு தட்டுங்க பார்ப்போம். எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லி கூட்டு வந்தார்? கானான் தேசத்துக்குள்ளே கூட்டு போவேன்னு சொல்லி கூட்டு போனார் இல்லையா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவங்க எல்லாரும் உள்ளே போனாங்களா? உள்ளே போகல. ஏன்? ஒரே ஒரு முறுமுறுப்பு தான், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது. சரி, அவங்களுக்கு ஒரு 50 ரூபா பரிசு உடனடியாக நம்ம கொடுத்துருவோம். எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க, பரிசு சொன்னால் உடனடியாக கொடுத்துரு. டென்சி அவங்களுக்கு கொடுத்துரு. அல்லேலூயா. சரி, கை தட்டிடுங்க. அப்போ நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக பேசி உங்களை கானான் தேசத்துக்குள்ளே கூட்டு போகிறேன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கூட்டு போகிறேன்னு சொல்லி அப்படி சொல்லி கூட்டிட்டு போகிறாரு. இஸ்ரவேல் தேசத்துலேருந்து புறப்பட்ட எவனோ, மோசே போகலை, காலேப் போனாங்க, யோசுவெல்லாம் போனாங்க. ஆனால் அந்த புறப்பட்ட ஜனங்கள் என்ன பண்ணலை?
போகவே இல்லை. என்னெல்லாம் செஞ்சாங்க? அவங்க செஞ்ச தவறை மட்டும் நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச தவறை சொல்லலாம், இதுக்கு பரிசு கிடையாது. முறுமுறுப்பு, பாவம் செஞ்சாங்க. என்ன பாவம்? பக்கத்தில் வந்துட்டீங்க. என்ன பாவம்? விக்கிரக ஆராதனை. கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டாங்க. மேலே சீனாய் மலையில் கர்த்தர் மோசையோட பேசுகிறார். என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லி அங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே கீழே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே விக்கிரக ஆராதனை. என்ன வந்துச்சு? கன்றுக்குட்டி. எப்படி வந்துச்சு கன்றுக்குட்டி? பொன்னால் வந்துச்சு. என்னால் வந்துச்சு? ஆமாம். அதனால் பொன் உங்களுக்கு அவசியம், தங்கம் உங்களுக்கு ஒரு அவசியம். ஆனால் அது விக்கிரக ஆராதனைக்குரிய காரியமாக மாறக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு தங்கம் அவசியம்தான். நம்ம யாருமே நீங்கள் தங்கத்தை கலத்துங்க, நகை இல்லாமல் வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம போதிக்கிறது இல்லை. இப்போ அநேக சபைகளும் அதை சொல்கிறது இல்லை. ஆனால் நல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும், பொன் உங்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடக்கூடாது. எப்படி விக்கிரகமாக மாறும் பொன்? உங்களுக்கு அதிகமாக ஆசை. அல்லேலூயா. எந்த ஒரு பொன் நகைகளும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக அணிந்து கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு பெருமை வந்துடும். தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பொன் நகைகள் உங்களுக்கு அவசியம்தான், பொன் ஆபரணங்கள் உங்களுக்கு அவசியம். அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முதலீடுக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாங்கி வைக்கலாம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் பொழுது வெள்ளி உடைமைகளும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்கினாங்க. கேட்டு வாங்கினாங்க. நல்லா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 430 வருஷம் வேலை செஞ்சதுக்கு ஒழுங்காக சம்பளம் கிடையாது, போனஸ் கிடையாது, லீவு சம்பளம் கிடையாது, பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க அடிமை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் அவங்க புறப்படும் பொழுது ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்காரு. என்ன செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ போய் என்ன வேணுமோ கேட்டு வாங்குங்க, வெள்ளியுடைமை, பொண்ணுடைமை, வஸ்திரம் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டளை கொடுக்காரு. அப்போ சரித்திரத்தில் உள்ள வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாம் தங்கமெல்லாம் வாங்கினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அநேகம் அந்த எகிப்து அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் வைத்திருந்த அந்த அந்த நகைகள் எல்லாம் விக்கிரகங்களை அடையாளப்படுத்தக்கூடிய, விக்கிரகங்களுடைய சிம்பல்ஸ் இருக்கக்கூடிய அநேக நகைகள் தான் அவங்க வச்சுருந்தாங்க. குறிப்பாக தவளை, அது ஒரு வாதம் வந்துச்சு. ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவளை கூட அவங்களுக்கு ஒரு தெய்வம். தவளை அவங்களுக்கு ஒரு தெய்வம். அந்த விக்கிரக ஆராதனையில் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அந்த தவளை அவங்களுக்கு ஒரு தெய்வம். அதனால தான் தவளை உங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் தவளையினுடைய வாதையை அவர் அனுமதித்தார். அதே மாதிரி அந்த நைல் நதி அவங்களுக்கு ஒரு தெய்வம், எங்களை வாழ வைக்கிற நதி அப்படின்னு சொல்லி. ஏன்னா நைல் நதியில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும், அதனால அந்த தேசத்தில் ஒரு செழிப்பு இருந்து கொண்டே இருந்ததுன்னு சொல்லி அந்த நைல் நதி அவங்களுக்கு ஒரு தெய்வம். இடி மின்னலை பார்த்த உடனே கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த இடி மின்னல் சத்தத்தை கண்டு அவங்க பயப்படுகிறாங்க. இப்படி நிறைய விக்கிரக ஆராதனைகளுக்குரியவங்களாக இருந்தாங்க. அவங்க கொண்டு போன நகைகள்லேயே அந்த விக்கிரக கிரியைகள் இருந்தது. சின்ன சிம்பிள் தான். அப்போ அந்த விக்கிரகத்தினுடைய அணிகலகன்கள், ஏதோ ஒரு விக்கிரகம், அதாவது ஒரு அணிகலன் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதில் அந்த விக்கிரகத்தினுடைய சிம்பிள் இருக்கும். சின்னது தான், அது தங்கம் தான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சின்ன விக்கிரகத்தின் கிரியை பெரிய கிரியையாக மாறுகிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சின்ன விக்கிரகத்தின் கிரியை எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் பெரிய ஒரு கிரியையாக மாறும். அப்போது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். சில வீடுகளில் சில நன்மைகள் உங்களுக்கு தடைப்படுது அப்படின்னா, விக்கிரகங்களை நினைவுபடுத்தக்கூடிய, விக்கிரகங்கள் சிம்பல் இருக்கக்கூடிய எந்த பொருள் இருந்தாலும் சரி எடுத்து தலையை சுற்றி தூர போட்டுருங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிங்களே. எத்தனை வீட்டில் இருக்குன்னு தெரியலை. ஜெபம் பண்ணால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எந்த ஒரு விக்கிரகத்தின் கிரியை இருக்கக்கூடிய அணிகலன்களோ, நகை இருந்தால் நகையை தூர போடுறாதீங்க, கொடுத்து வேற நகை வாங்கிக்கிடுங்க. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிங்க? அல்லேலூயா. நீங்கள் ஒரு மாதிரி டைப்பாக பார்க்கிங்க. அதனால் நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்கிறேன். ஒருவேளை ஒரு தாலி நீங்கள் வச்சிருக்கிறீங்க, ஒரு விக்கிரகத்தின் அந்த தாலி இருக்குது, விக்கிரகத்தின் கிரியை இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை கொடுத்து வேற நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். புது அணிகலன்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்க.
அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை என்று வேறு தெய்வங்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், என்னை என்று வேறு தெய்வம் உனக்கு தேவையில்லை. என்னை நம்பி நீ வந்துட்ட இல்லையா, அப்போ என்னை மாத்திரம் தான் நீ பார்க்கணும். என்னை நம்பி வந்ததுக்கப்புறம் என்னை மாத்திரம் தான் நீ பார்க்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்து தம்முடைய ஜனங்களை குறித்து கருத்தாக இருக்கிறவராக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்கள், கர்த்தரை தவிர வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. சொல்லுங்களேன், கௌரியம்மா பூரணிக்கு சொல்லுங்கள், பூரணி கவர்மெண்ட் சொல்லுங்கள், பிள்ளைலாம் சொல்லுங்கள். சத்தமாக சொல்கிறதுல தான் உங்களுடைய உறுதி இருக்குது. நீங்கள் காலையில் ஸ்கூலில் உறுதிமொழி சொல்கிறீங்க இல்லையா, இந்தியா என் தாய்நாடு அப்படின்ட்டு, அதை மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தரை தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஆமென். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் கர்த்தரையும் பார்ப்பேன், அப்படியே போய் கொஞ்சம் பொங்கலும் வாங்கிட்டு வந்துடுவேன்னு போகக்கூடாது. நல்லா பொங்கல் வாங்கிட்டு வர்ற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும், கர்த்தர் ஜெபத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் தேவ மக்களே, நீங்கள் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் திரும்பி நீங்கள் பார்க்கவே கூடாது. எகிப்தினுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் நீங்கள் போகணும், அடுத்த நன்மைக்குள்ளே தான் போகணும். பொங்கல் தானே, நான் ஆண்டவரை மனசில் நினச்சிக்கிட்டே பொங்கல் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அப்போ நான் ஏற்கனவே இந்த சாட்சி சொல்லியிருக்கிறேன், இந்த நிறைய மந்திரவாதிகள் கூடலாம் நான் பழகியிருக்கிறேன். அது எப்படி எனக்கு அப்படி ஒரு செட்டப் ஆச்சுன்னு தெரியல. வேலை பார்க்குற காலத்துலேருந்து படிக்கிற காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்கேன். அது எங்களுக்கெல்லாம் பயமெல்லாம் வராது, அவங்க செய்கிறதுலாம் அது பாதி ஏமாத்து தான். அதனால் மந்திரம் தந்திரம் பொய் இதெல்லாம் நிறைய ஏமாற்று, நல்லா தெரிந்து கொள்ளணும், சரியா? அப்போ நான் ஏற்கனவே இது பலமுறை சொன்னேன், ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே வச்சுட்டு போனாங்க. எனக்கு ஒருத்தர் ஒரு சௌராஷ்டிரா இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஃப்ரெண்டு இருக்கார். அவர் ரொம்ப மந்திரம் பண்ணுவார், அவர் மந்திரம்லாம் செய்வார். எல்லாம் அவருக்கு எல்லா மந்திரத்துக்கும் அத்துப்படி, மந்திரத்துக்கு கவுன்சிலிங்கே அவர்கிட்ட தான் கேட்க வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஒரு மதுரையில் ஒரு இடத்துல. அங்கே போனால் நல்ல அருமையாக பட்டு சேலை வேட்டி அப்புறம் நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு பாலத்து பக்கத்தில் ஒரு முச்சந்தி மாதிரி ஒரு பாலம், அந்த பாலத்தில் வச்சாங்க. அடிச்சது பாரு எனக்கு இன்றைக்கி ஜாக்பாட் அப்படின்னாரு. என்னையா அப்படின்னு, இது யாரோ கழிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, எடுக்கக்கூடாது, கழிப்பாது மையாவது, அதெல்லாம் அவனுக்கு தேவைக்கு இப்போ ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவன் தூக்கிட்டு போவான், அதுக்கு முன்னாடி நம்ம தூக்கிட்டு போயிடுவோன்னு சொல்லி அழகாக ஒரு சின்ன செம்பில் ஒரு பாட்டில் தான் தண்ணி வச்சுருந்தாரு. அந்த பாட்டில் தண்ணி ஏதோ மந்திரம் சொன்னார், தெளித்து விட்டார், எல்லாத்தையும் பையில் தூக்கி எடுத்து வச்சுட்டு பிரியாணி இருக்குது தம்பி சாப்பிடுவோமா அப்படின்னாரு. ஐயோ மந்திரம் கழிச்சு வச்சதை எப்படியாச்சு, உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னார். அவர் சொல்கிறாரு, நிறைய பேர் இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு மந்திரமே கிடையாது, நாங்கள் செய்யவே மாட்டோம் அப்படிங்கிறாரு. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் விக்கிரக கிரியைகளை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் தேடி போகக்கூடாது. யாரோ ஒருத்தர்கிட்ட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அதனால் எக்காரணத்து கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை வேணும், உங்கள் குடும்பத்தில் நன்மை வேணும் அப்படின்னா எந்த ஒரு விக்கிரக கிரியைக்கும் போகக்கூடாது. எந்த ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் உங்கள் வணக்கத்தை செலுத்தக்கூடாது. நீங்கள் நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளணும், விக்கிரக வணக்கம் கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம எதுக்காக இந்த வசனத்தை நம்ம தியானித்தோம் அப்படின்னா, நம்ம வாசித்தோம் இல்லையா, மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். கட்டுவேன் நாட்டுவேன் என்று ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் ஆண்டவர் சொன்னார். நான் உங்களை நான் கட்ட போகிறேன், கானான் தேசத்தில் உங்களை கட்ட போகிறேன், கானான் தேசத்தில் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த இடத்த கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்கள நான் பயங்கரமாக உங்களை நாட்ட போகிறேன்னு சொல்லி கூட்டுட்டு வர்றாரு. வனாந்தரத்திலே அத்தனை பேரையும் அழிக்கிறார். முதல்ல விக்கிரக ஆராதனை பண்ணவன் எல்லாம் என்ன பண்ணா, எங்கே போனான், எங்கே போயிட்டான், பூமிக்குள்ளே போயிட்டான். விக்கிரக ஆராதனை பண்ணின அந்த கண்ணுக்குட்டி காரணமாக இருந்தவங்க எல்லாம் பூமிக்குள்ளே போயிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குரூப்பு ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணுது, உடனே அனுப்புகிறார் பாம்பு கொள்ளிவாய் சர்ப்பம் கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பும் பொழுது அந்த இடத்துல அவங்க மடிஞ்சு போகிறாங்க. அநேகமாக அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜனங்கள் தான், ஆனால் கர்த்தர் தண்டனை கொடுக்குறார். எனக்கு அது ஒரு விஷயத்தில் கஷ்டமாக இருந்துச்சு. அவரை நம்பி தான் போனாங்க, என்னதான் முறுமுறுத்தா கூட கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல ஆண்டவர். ஆனால் ஒரே காரியம்தான், முறுமுறுப்புக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் கர்த்தர் என்றைக்குமே எதிரியாக இருப்பார், உங்களுக்கு எதிரியாக மாறிடுவார். நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, எந்த ஒரு நன்மை உங்களுக்கு தாமதமாகும் பொழுது முறுமுறுத்துருவீங்களா? முறுமுறுக்காதீங்க. ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு போகிறேன், இவ்வளவு நாள் நான் கர்த்தரை தேடுறேன், இவ்வளவு நாள் நான் உண்மையாக கொடுக்குறேன், என் கர்த்தர் என் வாழ்க்கையில் எனக்கு நன்மையே செய்யலைன்னு சொல்லி முறுமுறுக்காதீங்க. சில நேரம் மனிதர்கள் தான், ஒரு வேளை நீங்கள் முறுமுறுத்துட்டீங்கன்னா உடனே தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. அப்புறம் விக்கிரக ஆராதனை அது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம், அதை வெறுக்கிறார்.
அதனால் விக்கிரகத்தின் கிரியைகள் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரவே கூடாது. அநேகர் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் எங்கிட்ட கேட்டாங்க, எங்கள் பொண்ணு அவங்க கிறிஸ்தவங்க, ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மதத்தில் உள்ள ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்க, இதுக்கு ஜோம் பண்ணி வசனம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. வசனமேலாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு விசனமாவது ஓடிப்போங்க அப்படின்னு. நான் எங்கள் வீட்டம்மாவுக்கு தெரியும் இதுக்கு வசனமே கிடையாது, இதை கேட்டாலே எனக்கு விசனம்தான், ஒளிக்கும் இருளுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் உங்கள் பிள்ளைய ஆண்டவரை பற்றி தெரிந்து நீங்கள் வளர்த்துட்டீங்க. இல்லைங்க அவர் வாராரு, சர்ச்சுக்கு வாராரு, எல்லாம் பண்ணுதார், எல்லாம் செய்தார், கல்யாணம் முடிஞ்சோன்னா அப்படியே மாறிடுவார் அப்படின்னு. நான் அவங்க வந்தவங்க துக்கத்தோடு போனாங்க. நம்ம சொல்கிறது நம்ம கடமை. அப்போது பார்த்தீங்கன்னா, தேவ ஜனங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை அறிந்தவங்க, கர்த்தரை நம்புகிறவங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, உண்மையான ஜனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் விக்கிரக கிரியைகள் அந்த ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்தை மீண்டும் வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களே, ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு. ஆமாம், இப்போ நீங்கள் கண்களை மூடுங்க. இப்போ ஒரு ஜெபம் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாம் உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யாதபடி மனம் மாறி இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதை உணர்த்துகிறாரோ நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் அப்படியே ஜெபிச்சா போதும். ஒருத்தரை பார்க்கக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில் நன்மை தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில நாட்களில் நாங்களும் ஜெபம் பண்ணி பார்க்குறோம், அந்த நன்மைகள் தடைப்படுவதற்கு காரணம் நீங்கள் தான். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் விக்கிரக ஆராதனையை குறித்து சொன்னேன், ஒரு காரணத்துக்கு தான் முறுமுறுப்பை குறித்து சொன்னேன். ஆனால் சில நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்படுவதற்கு நீங்கள் காரணம். இப்போ நீங்கள் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரே நிமிடம், யாரும் கண்களை திறக்காதீங்க. ஒரு நிமிடம் மாத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யாதபடி மனம் மாறி இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது இந்த மாதத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு அக்கிரமங்கள் மீறுதல்கள் நிமித்தமாக தடைப்பட்டிருக்கிற நன்மைகள், வராமல் இருக்கிற நன்மைகள் எல்லாம் அது கைகூடி வரும்படியாக இன்று ஒரு கிருபையை அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. இன்று ஒரு தயவை அனுக்கிரகம் பண்ணுங்க. எத்தனை மக்கள் இன்னைக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனை அவரிடத்தில் இருக்குமா, அதுலேருந்து அவங்க முழுவதுமாக வெளியே வரட்டும். ஆண்டவரே, முறுமுறுப்பு இருக்கிற அதுலேருந்து முழுமையாக வெளியே வரட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் யாரும் கானானுக்குள்ளே போகலை, ஆனால் பாவமே அறியாத அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறந்த எல்லா சந்ததியும் அவங்க அப்படியே உள்ளே போனாங்கப்பா. ஆண்டவரே, யோசுவா காலேபு போன்றவர்கள் கூட அந்த இடத்துக்குள்ள உண்மையாய் உத்தமமாய் பின்பற்றி வந்தன அந்த யோசுவா காலேபெல்லாம் உள்ளே போனாங்க. ஆண்டவரே, அப்படி கானானின் ஆசீர்வாதங்களை என் ஜனங்கள் இன்னைக்கு சுதந்திரித்து கொள்ள வேண்டும்னு சொல்லி இந்த நாளில் ஆண்டவரே இவர்களுக்காக நான் மீண்டும் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் மீண்டும் வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தினுடைய 19-20 மீண்டும் வாசிங்க பார்ப்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இப்போ மனம் மாறுவார் அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். ஏன் மனம் மாறுவார், ஏன் மனம் மாற மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். இங்கே ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்போ மனிதன் என்பவன் என்ன பண்ணுவான்? நிச்சயமா பொய் சொல்லுவான். பொய் சொல்லாத மனிதர்கள் உண்டா? இல்லை, பொய் சொல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அந்த பொய்கள் இப்போ இன்னைக்கு செல்ஃபோன் வந்தோடனே நம்ம சாதாரணமாக நம்மளுக்கு என்ன வருது? பொய் வருது. எங்கே இருக்கீங்க? இந்த பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் வந்துட்டோம். அப்போ தான் என்ன பண்ணுவோம்? வீட்டில் கிளம்பிக்கிட்டே இருப்போம்.
அன்னைக்கு சொல்கிறாங்க 9 மணிக்கு நீங்கள் ஆராதனை மாற்றிட்டீங்க, நாங்கள் 9 மணிக்கு தான் எந்திரிச்சே ரெடியாக வரோம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடை அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? பொய் நல்ல கை தூக்குங்க. பொய் ஆசீர்வாதத்திற்கு தடை. நீங்கள் சாதாரணமாக சொல்கிறது கூட, நீங்கள் பொய் சொல்லாமல் இருப்பதற்கு ட்ரை பண்ணுங்கள். பொய் சொல்ல சூழ்நிலை வந்துச்சுன்னா சத்தம் கட்டாமல் உட்காருங்க. அல்லேலூயா. இதுதான் விஷயம். இப்போ வியாபாரத்தில் அநேகம் பார்த்திங்கன்னா பொய் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வியாபாரம் இப்போ இல்லை, முதல்ல சாதாரணமாக பொய் சொல்லுவார். அப்படியே அழகாக சொல்லுவார். ஏன்னா ஒரு லிமிட் வேண்டாமா, என்னென்ன இவ்வளோ காலம் சொல்கிறீங்க அப்படின்னா, தம்பி இது பொய் இல்லைப்பா, இது வியாபார தந்திரம் அப்படிம்பார். அல்லேலூயா. அவர் உலகத்தை அறியாதவர். இப்போ வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, அதை முடிக்கிறவங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு பரிசு உண்டு. பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவர்கள் சாவை தேடுகிறவர்கள் விடுகிற அல்லேலூயா. சொல்கிறதெல்லாம் பொய். இன்னொரு ஆள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க, சொல்கிறதெல்லாம் பொய். கரெக்டாக ஏப்ரல் மாதத்திற்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே மிக மிக முக்கியமாய் நடைபெறக்கூடிய ஒரு ஆசீர்வாத எழுப்புதல் ஜபத்துக்கு கரெக்டாக வேன் பிடிச்சி போயிடுவார். புரியுதா? திகில் படம் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. சொல்கிறதெல்லாம் பொய், சொல்வதெல்லாம் உண்மை இல்லை, சொல்வதெல்லாம் பொய். ஆனால் கரெக்டாக மார்ச் மாதம் 18 to 25 வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாத டேஸ் கூட்டத்துக்கு அவர் போயிடுவார். அல்லேலூயா. அப்படி அல்ல. யாரெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் கடந்த நாளில் இந்த பொருளாதார ஆசீர்வாதங்களுக்காக சில காரியங்களெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பொய், சொல்கிறதெல்லாம் ஏமாத்து. எனக்கு நல்லா தெரியும், அநேக கிறிஸ்தவங்க தான் அவன் சொல்கிற பொய் ஏமாத்த பார்த்து சிலர்லாம் இடறிடுவாங்க. ஏன்னா கிறிஸ்தவன் சொல்கிறீங்க, இவ்வளோ பொய் பித்தலாட்டி ஏமாத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சரியாக அந்த ஆசீர்வாத கூட்டத்துக்கு ஆளாக வேன் பிடிச்சி 10 பேரை கூட்டு போகிறார். ஆனால் அவரால் என்ன பண்ணுவாங்க, ஜனங்கள் இடரலில் போய் கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் கடந்த நாட்களில் தியானிச்சார். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, சாவை விடுகிறவர்களுடைய சுவாசம் போல் இருக்கும். சாவை தேடுறவங்க சுவாசம் விடுகிறது. நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நிறைய நேரங்களில் நான் ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஐயா வெண்டிலேட்டரில் வச்சுருக்கு, வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்த உடனே அவருக்கு பாட்டு பாடிட வேண்டியதான். எப்போ வெண்டிலேட்டர்லேருந்து எடுப்பீங்க, அங்கே உங்களுக்கு தூரத்தில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், அவங்க புறப்பட்ட உடனே எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு வேறு பக்கம் குழுன்னு வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், அப்போ நினச்சி பார்ப்பேன், அப்போ அவங்க சாவை தேடுறவங்க, அவங்க சுவாசம் நின்ன உடனே அவங்கள தேடி அந்த சாவு வருகிறது. அப்போ பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன் எவனாக இருந்தாலும் சரி, அது சாவை தேடுவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவ மக்கள் வியாபாரமோ தொழிலோ வேலையோ எந்த காரியமாக இருந்தாலும் சொல்லி அதிகபட்சம் நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு இடத்துல நான் ஒரு வசனத்தை வாசினேன், அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும், பொய் சொல்லி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அநியாயமாக பணம் சம்பாதிச்சாச்சுன்னா அந்த திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. எதுக்கு உதவாது? ஒன்றுக்கும். எதுக்கு ஒன்றுக்கும்னா, ஒரு டீ குடிக்க கூட உதவாமல் போயிடும். இப்படிப்பட்ட ஆளுக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சம்பாதிச்சு ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தம்போது அவங்களுக்கு டீ வாங்கி கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கெல்லாம் போய், அப்போ அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நான் எனக்கு ஒரு கதை அனுப்பி வச்சுருந்தாங்க, சிந்தனைக்கு ஒரு கதைன்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தாங்க. கதை சொல்லட்டுமா? எத்தனை பேர் கதை கேட்க ஆசையாக இருக்கீங்க? அல்லேலூயா. அப்போ ஒரு ஏழை குடியானவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேறி பொய் சொல்லாதபடி நேயமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறார். தன்னுடைய வயலில் உழைக்கிறார். அதிலிருந்து வரக்கூடிய பலன்கள் எல்லாம் அப்படியே சேகரித்து கொண்டே இருக்கிறார். அப்போது ரொம்ப நாளாக அவர் கஷ்டப்பட்டு உழைத்ததிலிருந்து கொஞ்சம் நிலம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலத்தை வாங்குகிறார். நிலத்தை வாங்கும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு உயர்ந்த தலைவர், பண்ணையார்னு சொல்லுவாங்கள்ல, பண்ணையார்கிட்ட போய் சொல்கிறார், ஐயா எனக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை தர்றேன், அதனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இனி நான் என்னுடைய சொந்த நிலத்தில் நான் பாடுபட்டு என் குடும்பத்துக்காக நான் உழைக்க போகிறேன், அதனால் உங்களுக்கு எவ்வளவோ நிலம் இருக்குதுலா, நீங்கள் நிலத்தை கொடுங்க அப்படின்னோடனே
அப்போ அந்த பண்ணையார் சொல்லிட்டார், ஆமாம் நீ இவ்வளோ நாள் உண்மையாக வேலை செஞ்சுருக்க, நான் உனக்கு நிலம் தர்றேன்னு சொல்லி உன்ட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி, இங்கே கவனிங்க, இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த நிலத்தை அவனுக்கு எல்லாம் பத்திரம் எழுதி கொடுக்குறார். பத்திரம் எழுதி கொடுத்த உடனே அந்த ஏழை குடியானவனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஆகா, நமக்கு இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு நல்ல நிலம் கிடச்சிட்டுது, இனி நம்ம சந்தோஷமாக என்ன பண்ணலாம், நம்ம நிலத்தில் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம பாடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோடு நிலத்தில் போய் நிலத்தில் வேலைகளெல்லாம் செய்தார். அப்போது அந்த நிலத்தில் இருக்கிற கிணறு, அந்த கிணத்துலேருந்து தான் என்ன பண்ணணும், நிலத்துக்கு தண்ணி பாய்ப்பதற்காக எல்லாம் ஆயத்தமாகிறாரு. சில விதைகளெல்லாம் வாங்கிட்டு அப்போ தாங்க அந்த பண்ணையார் வாராரு. எப்பா, நிலத்தை மாத்திரம்தான் உனக்கு கொடுத்துருக்குறேன், இந்த நிலத்தில் இருக்கிற கிணறு எனக்கு சொந்தம், அதனால் கிணத்துல இருக்கிற தண்ணீரும் எனக்கு தான் சொந்தம், நீ அதுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னாராம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதான் பொய் சொல்லுகிற ஒரு மனிதன். அப்போ அந்த ஏழை குடியானவன் போய் கெஞ்சி பார்க்குறாரு, இது என்னையா, நிலத்தில் நான் அந்த நிலத்தை வாங்கிட்டேன், என் நிலத்தில் அந்த கிணறு இருக்குது, ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த கிணறை நான் உனக்கு தரலை, கிணத்து தண்ணி எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி எவ்வளவோ அந்த என்ன பண்ணார், சொல்லி சொல்லி பார்க்குறாரு. அந்த அவன் குடியானவனு கெஞ்சி கெஞ்சி பார்க்கான். இவர் இது மனுஷன் இல்லையா, பொய் தானே சொல்லுவான். அதெல்லாம் அந்த சொல்கிறான், அதெல்லாம் கிடையாது, சொன்னால் சொன்னபடி தான், நிலத்தை நீ வச்சுக்க, நிலத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த மனிதனுக்கு ஒன்றுமே முடியல. அப்போ அந்த குடியானவனெல்லாம் போய் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே இவனை எதிர்த்து போராடுவதற்கு எங்களுக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை, அப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியர் அவங்க வீட்டுக்கு வராரு. ஏம்மா, எதுக்கு நீங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா, எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை, நாங்கள் ஒரு நிலத்தை வாங்கிட்டோம், அந்த நிலத்தில் ஒரு கிணறு இருக்குது, இப்போ அந்த கிணறு உங்களுக்கு கிடையாது, கிணறு எனக்கு சொந்தம், கிணத்துல இருக்கிற தண்ணீர் எனக்கு சொந்தம், அது வேணும்னா நீங்கள் அதுக்கு தனியாக காசு தரணும் அப்படின்னோடனே, சரி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியர் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுதார். நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன், அந்த ஆலோசனையை போய் நீங்கள் நாளைக்கு அந்த பண்ணையார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு. மறுநாள் குடியானவன் போய் அந்த பண்ணையார்கிட்ட சொல்கிறாரு, ஐயா, நிலம் எனக்கு சொந்தம் உண்மைதான், அதுக்கு நீங்கள் பத்திரம் எழுதி தந்துட்டீங்க, இப்போ கிணறு உங்களுக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, கிணறு உங்களுக்கு சொந்தம், கிணத்து தண்ணீர் உங்களுக்கு சொந்தம், கரெக்டு, நான் அதை ஒத்துக்கிடுறேன். ஏன் நிலத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கிணறுக்கு அந்த கிணத்து தண்ணி எடுத்து தூர ஊற்றிட்டு அந்த கிணத்தை தூக்கிட்டு போயிட்டு எனக்கு நிலத்தை கொடுங்க அப்படின்னாராம். கொடுக்க முடியுமா? இதுதான் தேவனுடைய ஆலோசனை. நிலம் உங்கள் நிலம்தான், அது எனக்கு தந்துட்டீங்க, இப்போ கிணறு உங்கள் கிணறுன்னு சொல்கிறீங்க, தண்ணி உங்களுக்கு, இப்போ ஏன் நிலத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கிணறு இனி எனக்கு வேண்டாம், அந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை தூக்கி தூர ஊற்றிட்டு கிணத்தை தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னாராம். முடியுமா இது? அப்படி இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, என் நிலத்தில் இருக்கிற உங்கள் கிணறு, அந்த தண்ணீர், அந்த கிணத்துக்கு ஒரு வாடகையும், அந்த தண்ணி உள்ளே கிடக்கிறதுக்கு 2 வாடகையும் கொடுத்துருங்க அப்படின்னாராம். அல்லேலூயா. இதுதான் தேவன் கொடுக்குற. அப்படி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. பண்ணையார் சத்தம் கட்டாமல் என்ன பண்ணார்? போனார். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது அந்த பொய் சொல்லாத தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு தேவனாய் மாறுவார். அப்போ பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அதை அப்படி செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் சொல்லுகிற வரைக்கும் வேத வசனங்கள் உங்களுக்கு நிறைவேறி கொண்டே இருக்கும். அப்போ பொய்க்கு எதிர்ப்பதம் உண்மை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பொய்க்கு எதிர்ப்பதம் என்னது? உண்மை. அப்போ ஆண்டவர் சில காரியங்களிலெல்லாம் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அது எதெல்லாம் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இன்னைக்கு நம்ம ஜபித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அப்போது அவருடைய உண்மை, சில ஆண்டவருடைய உண்மை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும். வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 13 ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்க. 1 ஆமென் ஆமென். போதும் வச்சு வாசிங்க. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எடுத்தவங்கலாம் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 10:13 இன்னொரு முறை வாசிங்க சிஸ்டர்.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்க, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு முறை கூட அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராய் இருந்து செய்யற காரியத்தை வாசிங்க பாப்போம். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். நல்ல கவனிங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனை வரும். மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனை இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கை இல்லை. இப்போ 11, 12 படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லேப்பில் பரிசோதனை இருக்குது, லேப் டெஸ்ட் இருக்குது. இந்த உப்பு கண்டுபிடிக்கிறது, சால்ட் அனலைசிஸ் நான் படிச்சிருக்கேன். இந்த சால்ட் அனலைசிஸ் எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியாது. எனக்கு ஒரு சால்ட்டை கொடுத்து கண்டுபிடினாங்க, நாங்கள் எங்கே கண்டுபிடிக்க. ஆனால் கடைசியில் அந்த எக்ஸாமினரை எப்படியோ கரெக்ட் பண்ணி அந்த இதை தான் எழுதுன்னு சொல்லி ஈக்குவேஷனை கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனுடைய சோதனைக்கு கூட அந்த நேரத்தில் தப்பு வைப்பதற்கு அந்த ஆசிரியர்கள் உதவி பண்ணுறாங்க. எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒயிட்டு கொடுப்பாங்க. எனக்கு வந்தது ஒரு கலரில் ஒரு இது கொடுத்தாங்க தம்பி. அது பைபிள் கலரில் தான் இருந்துச்சு ஒரு மாதிரி. அப்போ எனக்கு கண்டுபிடிக்கலன்னா முழிச்சிட்டே இருந்தேன். கலரில் தந்துருக்காங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சி எழுதிட்டு போகலாம், இது கூட முழிச்சிட்டு இருக்கியா அப்படின்னாங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த எக்ஸாமினர் ஏற்கனவே என்ன பண்ணுவாங்க, எல்லா அந்த +1 +2 நடக்கும் பொழுது அவர்களுக்கு சகல மரியாதைகள் என்ன பண்ணப்படும், செய்யப்படும். அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவார். அப்போ சொன்னார், இதை எழுது 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 அப்படின்ட்டு. அப்போ நினச்சி பார்த்தேன், இன்றைக்கி காலையில் ஒரு மனிதன் தன்னுடைய மாணவர்களுக்கு வரக்கூடிய சோதனையை தப்பிவதற்கு அவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான். அப்போ கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த சோதனை வந்தாலும் உதவி செய்வதற்கு அவர் வல்லமுடையாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். அப்போ சோதனையை தாங்குகிற மனிதன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன், ஆமாம், நீங்கள் எல்லாம் பார்க்குறத பார்த்தா ரொம்ப சோதிக்காதீங்களே, நாங்களே சோதனையில தான் இங்கே உட்கார்ந்துருக்கோங்கிற மாதிரி இருக்குது. அப்போ சோதனையை சகிக்கக்கூடிய ஒரு காரியம். சில நேரங்களில் உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வரலாம், உங்களுடைய பக்திக்கு ஒரு சோதனை வரலாம். ஆனால் அந்த சோதனையை தாங்கக்கூடிய கிருபையையும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி ஒரு போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் அப்படின்னா அவர் உண்மையுள்ள தேவன். அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். அந்த பொய் சொல்லாத உண்மையுள்ள தேவன் அடுத்தபடியாக செய்கிற ஒரு காரியம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். சில நேரங்களில் ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு தாமதம், ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுக்கு நடக்காமல் போகுது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை உங்களுக்கு வரவே மாட்டுக்குதா, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அதில் இருக்கிற தீமையிலிருந்து விலக்கி காக்கும்படியாக தான் கர்த்தர் அந்த தாமதங்களை அனுமதிக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வாராம். அப்போது நீங்கள் சில நேரங்களில் சில தாமதங்கள், சில தீமைகள் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதா, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். எதிலெல்லாம் ஸ்திரப்படுத்துகிறார்? நல்லா ஜபிக்கிறதுக்கு ஸ்திரப்படுத்துகிறார், வேதம் வாசிப்பதற்கு ஸ்திரப்படுத்துகிறார், கர்த்தரை தேடுவதற்கு அவர் ஸ்திரப்படுத்துகிறார். ஸ்திரப்படுத்த தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். சில மறைவான தீமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. சில மறைவான தீமைகள், சத்துருக்கு வைத்திருக்கக்கூடிய வலைகள், சத்துரு வைத்திருக்கிற தந்திரங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பகலில் பறக்கிற அம்பு, இருளில் நடமாடுற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் 3 காரியம் இருக்குது. இந்த 3 காரியமும் உங்களுக்கெல்லாம் தெரியுமா? நான் கடந்த நாட்களில் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ அந்தமான்
அந்த தீவு பக்கத்தில் சென்டினெண்டல் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. அந்த தீவில் ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பழங்குடியினரை வெளி உலகத்து மனிதர்கள் யாருமே சந்தித்ததில்லை. வெளி உலகத்து மனிதர்கள் யாருமே அவங்கள போய் பார்க்க முடியாது. அவங்க இப்பவும் அந்த குறிப்பிட்ட ஜாதிகள் இருக்கிறாங்க. அந்த சென்டினெண்டல் தீவு இந்திய தேசத்திலேயே ஒரு தடை பண்ணப்பட்ட ஒரு தீவு பகுதி. அதுக்கு யாரும் போகக்கூடாது. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துவ மிஷனரி ஒருத்தர் போய் எப்படியாவது அந்த இடத்துல போய் நான் சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனவர் அந்த கரை பக்கத்தில் போகும் பொழுதே தூரத்திலிருந்து விடப்பட்ட அம்புல அவர் இறந்துட்டார். அதை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்து கொண்டிருந்தோம். எங்கேருந்து வந்துச்சு, எவ்வளோ ஸ்பீடில் வந்துச்சுன்னே தெரியல. ஆனால் படகுல வந்து கொண்டிருக்கிறவரே என்ன அந்த அம்பு துளைத்து அந்த சரீரத்தையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த மறைவான அம்புகள், தேவ பிள்ளைகளுக்கு மறைவான அம்புகள் வைக்கப்படும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் அவர் உண்மையுள்ள தேவன், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அந்த மறைவான தீமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவது அவர் உண்மையுள்ள தேவன், சோதனையை தாங்கவும் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளவும் உங்களுக்கு ஒரு போக்கை உண்டாக்குவார். ரெண்டாவது, அந்த உண்மையுள்ள தேவன் உங்களை தீமையிலிருந்து அவர் காத்து கொள்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியா இன்னொரு வேத வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உடன்படிக்கையும் தயவையும், அவர் உடன்படிக்கையும் தயவையும் காண்பிக்கிற உண்மையுள்ள தெய்வன். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அப்போ உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர், உடன்படிக்கையை காண்பிக்கிறவர், தயவை காண்பிக்கிறவர். அப்போ நான் கடந்த நாட்களில் எங்கள் வீட்டில் உட்காந்து சில காரியங்கள்லாம் பேசி கொண்டிருந்தோம். இப்போ மனைவி சொன்னாங்க, சில முன்னோர்களுடைய பாவங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்பத்தின் காரியங்கள்லாம் குறித்து நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் குறித்து பேசி கொண்டிருந்தோம். இப்போ சில குடும்பங்களில் வரக்கூடிய அந்த கஷ்டம் நஷ்டம் அந்த பாவங்கள் எல்லாம் அவங்கள குறித்து அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் பேசி கொண்டு இருக்கும்போது அப்போ சில விஷயங்கள்லாம் எங்கள் வீட்டில் சொன்னாங்க. பாருங்கள், அந்த பரம்பரை பிரச்சனை, அந்த பரம்பரை சாபம், அந்த பாவம் எப்படி அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சில ஃபேமிலிஸ் நாங்களே பார்த்தோம். நாங்கள் அப்படியே உட்காந்து தியானித்து பார்க்கோம். அப்போ நான் சொன்னேன் எங்கள் வீட்டம்மாட்ட, எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் அன்பு செலுத்தி அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர் 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன் அப்படின்னா, இந்த புதிய ஏற்பாட்டு காலம் ஒரு கிருபையின் காலம். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு காலம், அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துவை இன்னும் நம்புகிறவங்க, இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருக்காக சில காரியங்களை நீங்கள் முயற்சியாக செய்கிறவங்க, இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை பாடுகளை நீங்கள் உணர்ந்து அவருக்காக சில காரியங்களை நீங்கள் சகிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவன். அல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் தலைமுறையிலிருந்து 1000 தலைமுறை என்ன முடியுமா? இப்போ உங்களை பார்த்து கேள்வி, உங்களுக்கு எத்தனை தலைமுறை தெரியும்? இங்கே இருக்கிறவங்களுக்கு 2 தலைமுறை தெரியும். 2 தலைமுறைனா யார்? உங்கள் அப்பா தெரியும், அப்பாவுக்கு அப்பா தெரியும். அப்பாவுக்கு அப்பா தெரிஞ்சவங்களாம் யார் இருக்கீங்க? இல்லை, அப்பாவுக்கு அப்பா தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா. நான் தப்பாக கேட்டுட்டேன். அப்பாவுக்கு அப்பா நமக்கு தாத்தா இல்லையா? தாத்தாவுக்கு அப்பா யாருக்காவது தெரியுதா? அல்லேலூயா. ஒருத்தருக்கும் தெரியல. நம்ம அப்பா தெரியுது, தாத்தா தெரியுது, தாத்தாவுக்கு அப்பா தெரியாது. அப்போ தாத்தாவுக்கு தாத்தா தெரியுமா நமக்கு? அல்லேலூயா. அப்போ தேவன் பாருங்க 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு என் கர்த்தர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். அவர் உண்மையுள்ள தேவன். அந்த உண்மையில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. இன்னும் ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. ஆனால் நம்ம இடத்துல வருகிற நாட்களை நம்ம தியானிக்கலாம். சரி, இப்போ ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்து எதெல்லாம் செய்வார்? நான் சொன்னதை மாத்திரம் டக்கு டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல உண்மையுள்ளவராக இருக்கிறார். எதுக்காக? சோதனையை தாங்குவதற்கும் சோதனையிலிருந்து தப்பிப்பதற்கும். 2வது உண்மையுள்ளவராக இருக்கார். எதுக்கு? தீமையிலிருந்து விலக்கி காப்பதற்கு. 3வது 1000 தலைமுறைக்கு. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இப்போ நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்த போகிறோம். அபி ஒரு பாட்டு பாடும் பொழுது
அது பாட்டு பாடிடணும், கூப்பிட்டாச்சு, நீ பாட்டை ரெடி பண்ணு. அதுக்குள்ளே நம்ம எல்லாரும் நீங்கள் காணிக்கைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள், சிறப்பு காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கொடுக்குற கரங்களை எல்லாம் கர்த்தர் இன்னும் வர்த்திக்க பண்ணுவார். எல்லாம் கண்களை மூடி எல்லாம் ஒரு நிமிஷம் கூட நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மகிமையுள்ள தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவோ நீங்க கண்ணீரின் மத்தியில பாடுபட்டு உழைத்து கொண்டு வருகிற எல்லா காணிக்கைகளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஓ, தசம பாகங்களை எல்லாம் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ இரக்கம் அப்படியே உங்கள் மீது நன்மைக்கு ஏதுவாய் நடத்த போகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிற எல்லா கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, மீதம் எடுப்பதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை எல்லாம் கர்த்தர் நீர் செய்யும்படியாக இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட வேத வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேத வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆண்டவரே உண்மையுள்ள ஒரு தெய்வம் ஐயா, உண்மையுள்ள ஒரு தெய்வம் ஆண்டவரே. சோதனையை தாங்கக்கூடிய, சோதனையை சகிக்கக்கூடிய, சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்குகிறவரே, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே. பாட்டு தெரியுமா? தெரியாதா? சரி, வேற பாட்டு படிக்கட்டும். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு. சரி, காணிக்க போடட்டும். நீ ஒரு பாட்டு பாடுங்க. ஓகே, இப்போ அபி ஒரு பாட்டு பாடும் பொழுது நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து நாம் தேவ சமூகத்தில் நிறைவு ஜெபத்துக்காக. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன், வேறே ஒரு தெய்வம் இல்லை, நீரே தேவன். விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் முந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீதானையா. விண்ணிலும் மண்ணிலும் மெய் நாமம் முந்தன் நாமம் ஐயா, உமக்கு நிகரென்றும் நீதானையா. நீரே வழி, நீரே
பரலோக பிதாவே, உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்ட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராய் ஆண்டவரே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே உண்மை உள்ளவன். ஆண்டவரே, பரிபூரண ஆசீர்வாதங்களை ஆண்டவரே பெறுவான் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே எங்களுடைய பக்தி வைராக்கியத்தில் ஆண்டவரே உமக்கு உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரை இருக்க, எங்களுடைய பேச்சில், எங்களுடைய சொல்லுகளில் ஆண்டவரே, எங்களுடைய செயல்களில் ஆண்டவரை உம்மை பிரதிபலிக்க, உமக்கு உண்மையாய் ஜீவிக்க ஆண்டவரே எங்களை முழுமையாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, படைத்த ஆண்டவரே காணிக்கைகளை ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் என் தேவன் நீர் அபரிவிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கொடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே, அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் திருப்தியாக்கி ஆண்டவரே சம்பூர்ணமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் நீர் அப்படியாய் நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி. என்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்த உங்கள் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலமும் அன்றைய வருகை பரிந்து தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். 3 முறை கைகளை உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் சொல்கிறேன். அடுத்த வாரம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சிறப்பு ஆராதனை நடைபெறும். ஏன்னா அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாள் இருக்கிறபடினால சிறப்பு ஊழியர் வர்றாங்க. அதனால் கர்த்தருக்கு சித்தமானா மாலை நேரம் இல்லைனாலும் பகல்லையே நம்ம அந்த பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை கூட நம்ம நடத்திடலாம். அப்படியா? சரி, மாலையில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் அடுத்த வாரம் காலை மாலைக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. சிறு பிள்ளைகள், உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் அனுப்பி வைங்க. சிறு பிள்ளைகளுக்கு டீ ஸ்நாக்ஸ் காரியத்தை குறித்து நாங்கள் கொடுத்த அறிவிப்புக்கு நீங்கள் சாம்சன் இடத்துல, என் மனைவிடத்தில் நீங்கள் தகவல் தெரியுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நன்மைகள் உங்களுக்கு கர்த்தர் பரிபூரணமாக செய்வார். VBS நடக்கும்போது நீங்கள் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து பின்னாடி உட்காரலாம். ஆமென், ஆமென்.